ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கமாக இருக்கிறேன். என்னங்க நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் இன்னும் போயிருக்கு, ஒன்றும் மூமெண்ட் கிடையாது. ஆனால் முந்தா நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்த நியூஸு, சைனாவில் புதுசாக ஒரு வைரஸ் வந்திருக்கு. அது கரோனா வைரஸ் ஆட்டம் பேட் வைரஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க அப்படின்னாங்க. அதுக்கு பயந்து அமெரிக்கா ஷேர் மார்க்கெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா கிராஷ் ஆகி போச்சு. இன்னைக்கு நம்ம இந்தியன் ஷேர் மார்க்கெட் கூட பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. பார்க்கணும் அது இம்பேக்ட் எவ்வளோ இருக்கும், என்ன எப்படி இருக்குன்றது கொஞ்ச நேரத்தில், இன்னொரு 1 மணி நேரத்தில் இங்கே அமெரிக்காவில் ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அது ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா தான் நமக்கு எப்படி இருக்கும் ஃபர்தராக நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு அப்படின்றது பார்க்கணும். கேன் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பிரேக்கப் மேலே போகுமா அப்படின்றாங்க. ஆல்ட் காயின்ஸு பயங்கரமாக டவுன் ஆகுது. பிட்காயின் பரவாயில்ல. பிட்காயின் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா $95,000 $96,000 கிட்ட ஸ்டடியாக நின்று போயிருக்கு. ட்ரேடிங் ஆகுது. அது வரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக இருக்கலாம் நம்ம. ஏன்னா பிட்காயினுக்கு சப்போர்ட் $90,000 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு. அது மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் நமக்கு ஒன்றும் பயம் கிடையாது. ஆனால் சொல்ல முடியாது, கிரிப்டோ கரன்சியில் ஏதாவது நடக்கலாம். கண்டிப்பாக மேலே போகும் மார்க்கெட்டு, ஒன்றும் பயப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மைண்டில் டவுட் இருக்கும், ஹோல்ட் பண்ணணுமா, செல் பண்ணணுமா, இல்லை பை பண்ணணுமான்றது. அது கொஞ்சம் ட்ரிக்கி கொஷின் தான். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நான் எப்போ பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுவேன், நான் நெகட்டிவாக திங்க் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக மேலே போகும் மார்க்கெட்டு, தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். இத்தனை நாள் ஹோல்ட் பண்ணிங்க, இன்னொரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். மார்ச் மாதத்தில் நல்லா இருக்கும் மார்க்கெட்டு. இதுக்கு மெயின் ரீசன் சொன்னீங்கன்னா, மார்க்கெட் எதுக்கு இப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்று சைனா வைரஸ், சைனா கரோனா வைரஸ் ஆட்டம் பேட் வைரஸ் ஒன்று வந்திருக்குன்றாங்க. அது இம்பேக்ட் இப்போ அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆனப்புறம் தான் தெரியும். அது எவ்வளோ இம்பேக்ட் இருக்கும் என்னன்றது கிளியராக தெரியும். அது ஷார்ட்ஸ் வைக்கிறேன் நான் உங்களுக்கு கிளியராக. எப்போக்கப்போ ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம பிட்காயின் லெவல்ஸ் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நான் எதிர்பார்க்குறது திருப்பியும் $98,000 வரைக்கும் வரணும். நல்ல ப்ரோக்ரஸ் ஆச்சுன்னா $99,000 $1,00,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் ஒரு வாரம் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் $1,00,000 கிராஸ் பண்ணுறதுக்கு. அதால் தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். நம்ம கிரிப்டோ கரன்சியில் இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, டேரிஃப் வார்ன்றது இன்னும் கண்டினியூ ஆகுது. இங்கே பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த டேரிஃப் வாரில் ஸ்ட்ரிக்டாக நிற்கிறாரு. ஏப்ரல் மாதம் வரைக்கும் என்ன பண்ண போகிறார் என்னான்னு யாருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது. அதால் கூட மார்க்கெட்ஸ் கொஞ்சம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், மார்க்கெட்டு ஏறும். தைரியமாக ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த டேரிஃப் இதெல்லாம் டெம்பரரி தான், கொஞ்சம் வரும், மார்க்கெட் மேலே ஏறும். இப்போது இது இல்லாமல் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஃப்ரைடே அன்னைக்கு அமெரிக்காவில் எக்கனாமிக்கல் டாட்டாஸ் வந்தது. அந்த எக்கனாமிக்கல் டாட்டாஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதால கொஞ்சம் சரிவு வந்தது. ஏன்னா பிட்காயின் $99,000 ரேட்டு ட்ரேட் ஆகிறது, சடனாக $95,000 வந்தது. பட் அங்கேருந்து டிப் ஆகல, அங்கே ஹோல்ட் பண்ணுது. மார்க்கெட் அதிகமாக செல் ஆஃப் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அமெரிக்கா மார்க்கெட் ஓப்பன் ஆனப்புறம் இடிஎஃப்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுது என்னான்னு பார்க்கணும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் கூட பிட்காயின் ரிசர்வ் ஃபண்டாக வாங்குகிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பாசிட்டிவ் நியூஸ் தான். நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய கண்ட்ரிஸ் இப்போது பிட்காயினை ரிசர்வ் ஃபண்டாக வாங்கி வச்சுக்கிறாங்க அவங்க சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க்ஸில். அதால்
நல்லா பாசிட்டிவாக இருக்கும், மேலே போகும் மார்க்கெட்டு, நல்ல ஃப்யூச்சர் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2025 நமக்கு செகண்ட் ஹாஃபில், ஃபஸ்ட் ஹாஃபெல்லாம் கொஞ்சம் ஏப்ரல் வரைக்கும் இந்த டேரிஃப் வார்ன்றது இருக்கிறதால கொஞ்சம் மார்க்கெட் மந்தமாக தான் இருக்கும். ஓஹோ ஸ்பீடாக மேலே போயிடாது. பட் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பாட்லையும் ஃபியூச்சர்ஸ்லையும் பார்த்து ட்ரேடிங் பண்ணிக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, உங்களில் யாருக்காவது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னா Coindesk எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆப் டைரெக்டாக உங்கள் மொபைல் ஃபோனில் வந்துடும். நீங்கள் கேஒய்சி பண்ணிங்கன்னா வித்தின் 1 hour நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நம்ம ஷிபா இனு காயினுக்கு வந்தாக்கா மார்க்கெட்டில் இவ்வளோ இம்பேக்ட் இருக்கிறதால, ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதால நம்ம ஷிபா இனு காயின் கூட பார்த்தீங்கன்னா 1250 1300 சீரியஸ் Coindexல INRல ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்க்கணும் எப்போ ரீஸ் ஆகும் என்னன்றது. இன்னும் கொஞ்சம் டைம் பிடிக்கும். ஏன்னா மார்க்கெட்டெல்லாம் ரிவைவ் ஆகணும். கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போனால் தான் நம்ம ஷிபா இனு கூட மேலே போகும். இப்போது உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த மாதம் கடைசி வரைக்கும், இந்த பிப்ரவரி மாதம் கடைசி வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட்டு வாலட்டைலாக இருக்கும். அது பார்த்துக்கங்க. ஃப்யூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க ஸ்டாப் லாஸ் வச்சு கொஞ்சம் ஷார்ட்டிங் பண்ணலாம். நல்ல காயின்ஸ் பார்த்து பத்திரமா ஷார்ட்டிங் பண்ணுங்கள். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, XRP ரிப்பிளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் நியூஸஸ் இருக்குது. கண்டிப்பாக SEC இன்னைக்கு மண்டே இங்கே அமெரிக்காவில் ரெகுலேட் இல்லை, அது கேசஸ் எல்லாம் அவங்க மேலே இருக்கிற கேசஸ் எல்லாம் க்ளோஸ் 1 by 1 கேசஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க SEC. அதே மாதிரி XRP ரிப்பிளில் கூட க்ளோஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் இன்னைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். XRP ரிப்பிளில் எப்போலேருந்து ETFs லாங் லிஸ்டிங் ஆகும் அமெரிக்கா ஷேர் மார்க்கெட்டில், நாஸ்டாக்கில் அப்படின்ற பார்க்கணும். ஆனால் நிறைய கண்ட்ரிஸ் XRP ரிப்பில் ரிசர்வ் ஃபண்டாக ஏற்றி வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பார்த்துக்கங்க. இப்போது சில முக்கியமான காயின்ஸு, பார்த்துக்க வேண்டிய காயின்ஸு XRP ரிப்பில் ஒன்று பார்த்துக்கங்க. டிப்ஸில் இருக்குது. 222-23 கிட்ட இருக்குது. ஏதாவது ஃபர்தர் டிப்ஸ் தான் கச்சியமாக பை பண்ணலாம். அதே மாதிரி பால்கா டாட் பார்த்தீங்கன்னா 420-430 ரூபாயில் இருக்குது. கண்டிப்பாக அது ஒன்று பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எத்தீரியம் இன்னும் லோவில் இருக்குது. டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் எத்தீரியம் மேலே போச்சு, திருப்பியும் கொஞ்சம் இன்னைக்கு வாலட்டைலாக அங்கேயே நிற்கிது, சுற்றிட்டு இருக்குது. கண்டிப்பாக மேலே போகும். ஹோல்ட் பண்ணுங்கள். எத்தீரியம் வாங்குறவங்க வாங்கிக்கலாம். அதே மாதிரி சொலானா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டாகி இந்தியன் மணியில் 14,500 கிட்ட நிற்கிது. பார்க்கணும். இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும். கண்டிப்பாக மேலே போகும். சொலானா நல்ல காயின், அருமையான காயின். கண்டிப்பாக மேலே போகும். அதை ஒன்று பார்த்துக்கங்க. அப்புறம் டாச் காயின் ஒன்று 20 ரூபா 21 ரூபா கிட்ட இருக்குது. பார்த்து பையிங் பண்ணிக்கிறதா இருந்தால் பையிங் பண்ணிக்கங்க. நீங்களும் ரீசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தான் வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $3.15 ட்ரில்லியன் இருக்குது. கொஞ்சம் டிப்பாச்சு. இங்கேருந்து ரைஸ் ஆகணும். ஏன்னா அதுக்கு டாமினன்ஸ் நம்ம பிட்காயின் தான், பிட்காயின் மெயின். அதால தான் கொஞ்சம் மார்க்கெட் கேப் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்க வேண்டிய காயின்ஸில் ஆடா ஒன்று பார்த்துக்கங்க. ஆடாவில் ஒரு நல்ல நியூஸ் இருக்குது, அது ஒன்று பார்த்துக்கங்க. கண்டிப்பாக ஏறும் மேலே. பாலிகான் மேட்டிக் கூட நல்லா ஏறும். அப்புறம் காலா காயின் 2 ரூபா கீழே வந்திருக்கு, அது ஒன்று பார்த்துக்கங்க. அது ஒன்று நல்ல காயின், கண்டிப்பாக மேலே போகும். பார்த்துக்கிட்டு பை பண்ணிக்கிறதால பை பண்ணிக்கங்க. இந்த காயின்ஸ் எல்லாம் பார்த்துக்கங்க. நீங்களும் செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு
பிடிச்சிருந்தா தான் பை பண்ணுங்கள். நல்லா ரீசர்ச் பண்ணி பிடிச்சிருந்தா தான் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, சில காரணங்களால் யூடியூப் நான் வாட்ஸ்அப் நம்பர் வைக்கிறத அப்டேட் பண்ணதால் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் கேட்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராம் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கங்க. என் கூட சேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.